எம்ஜிஆர் சமாதி அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியன் காத்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். சுப்பிரமணியன், அந்த இடத்துல இன்றைக்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்து தங்களுடைய தலைவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய அந்த உணர்ச்சிமயமான காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? இந்த தருணத்தில் அவர்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது? உங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் பேச முடியும்? இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் சோகத்தோடு தான் இருக்கிறார்கள். சோக முகத்தோடு இந்த இடத்தில் விட்டு அவர்கள் புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுடைய கருத்துக்களை பெறுவதற்காக நாம் தற்போது இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் இங்கே சோகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். சோக முகத்தோடு இங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களிடம் சில கருத்துக்களை நாம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருந்தீங்க? உங்களுடைய என்ன கருத்துக்கள் என்ன? நான் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் ஒன்றிய பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்கோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலத்திலே நாங்கள் கலந்து கொள்வதிலே மிகவும் மன வருத்தத்தோடு கலந்து கொள்கிறோம். இதுபோன்ற இந்திய அளவிலே உலக அளவிலே இதுபோன்ற ஒரு தலைவி, இதுபோன்ற ஒரு தலைமை எந்த ஒரு இயக்கத்திற்கும் எந்த ஒரு கட்சிக்கும் இதுவரையில் இருந்ததில்லை. அதுபோன்ற தலைவியின் கீழ் நாங்கள் எல்லாம் அணி அணியாய் அலையாய் இன்று இந்த கடற்கரையிலே வந்து எங்களுடைய இதயமார்ந்த அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற விதமாகவும், இன்று சாதாரண சாமானிய மனிதன் இறந்திருந்தால் கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வந்திருக்கும். எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த இந்த நேரத்திலே எங்கள் கண்களில் இருந்து உதிரம் கொட்டுகிறது என்றே இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு சிறந்த ஆட்சியாளராக, ஒரு சிறந்த அர்ப்பணிப்பாளராக இன்று தமிழகத்தை தன் கையில் எடுத்து தான் நடந்து வந்த காலங்களும் கடந்து வந்த பாதைகளும் மலர் படுக்கையில் அல்ல முள் பாதைகள் என்று தான் தாங்கிக் கொண்ட தலை மீது தாங்கிக் கொண்ட அத்தனை சுமைகளும் தமிழகத்துடைய ஏழை எளிய அடித்தட்டு மக்கள். கருத்து நன்றி சார். உங்களுடைய கட்சி தலைவி நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இறுதி கட்ட வேளையில் உங்களுடைய என்ன கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? ஐயா, நாங்க தேனி மாவட்டத்தில் வந்திருக்கோம். நேற்று அம்மாவுடைய நிகழ்ச்சி ஹாஸ்பிட்டல்ல அவங்க சீரியஸாக தெரிஞ்ச உடனே எங்க குடும்பங்கள்லாம் நாங்க கவலையோட இருந்தோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் அது மாதிரி இருந்தாங்க. நாங்க எல்லாம் கிளம்பி வந்து பாக்குறப்ப அப்போலோ ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு நேரத்துக்கு ஒன்று சொன்னாங்க. எங்க மனசுல ரொம்ப படபடச்சுங்க. திரும்ப நல்லபடியா ஆயிடுவாங்கன்னு சொல்லி நாங்க வேண்டாத தெய்வங்கள் இல்லை. ஆனா பல கோயில்களுக்கு நாங்க இந்த 2.5 மாசமா எல்லா கோயில்களுக்கும் பால்குடம் எடுத்து காவடி எடுத்து அத்தனை இது செஞ்சு கடவுள் காப்பாற்றுற ஒரு குறை எங்களுக்கு இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தலைவி ஏழை மக்கள் மேல ஒரு பாசம் கொண்டவங்க. எங்களை மாதிரி தொண்டர்கள் மேல அக்கறை கொண்டு அதிமுக மட்டும்தாங்க யாருக்கு வேணாலும் பதவி கிடைக்கும். ஒரு சாதாரண தொண்டனு கூட உயர்ந்த பதவி கொடுக்கிற ஒரு இயக்கம் அதிமுக. இந்த கருத்துக்கு நன்றி சார். உங்களுடைய கட்சி தலைவி இப்போது உங்களோட இல்லை. உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு? எங்களுடைய எண்ணம், அதாவது எங்கள் தலைவி வந்து இறந்தெல்லாம் போகவே இல்லைங்க. எங்கள் தலைவி வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே செத்து போயிட்டாங்க நான் நம்பவே இல்லைனாங்க. ஆனால் ஏதோ சதி நடந்திருக்குங்க, எங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கணும். உங்களுடைய கட்சி தலைவி மறைந்திருக்கிறார். உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டு. அவர் உயிரோடு தான் இருக்கிறாங்க எங்களோட. இது உண்மை. வேற முன்னாள் முதல்வர் மறைந்திருக்கிறார். உங்களுடைய என்ன கருத்துக்கள் என்னவா இருக்கு? நீங்க என்ன சொல்லுவது? மாண்புமிகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்து விடல, இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அதை நம்ப வேண்டும் மக்கள். அம்மா அவர்கள் செய்த சாதனைகள் அந்த மாதிரி. புரட்சி தலைவி அம்மா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவங்க வந்து இறக்கல. இன்னும் ஒரு நாள் கூட இங்க பொதுமக்கள் பார்க்க அனுமதிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய பேர் பார்க்காம ஊர்ல இருந்து வந்தெல்லாம் திரும்பி போயிருக்காருங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமா இருக்கு. நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இருந்தாலும் கூப்பிட்டுட்டு இப்போ ஒருத்தர் பெங்களூர்லேருந்து கூப்பிட்டு வந்தேன் ஆட்டோவில். பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னும் ஒரு நாள் கூட பார்க்க அலோவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மனசில் கொஞ்சம்
வேதனையும் அளிக்கிறது. மறைந்த முதல்வர் உங்களுடைய என்ன கருத்துக்கள் என்ன? அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை, சமூக நீதி காத்த வீராங்கனை, ஜாதி அடிப்படையில் மிகவும் பிற்படுத்த நன்றி.